Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்க போறோம். இதுல முதல் எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா क्वेश्चनனும் based on distance formula தான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா பேசிக்கா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத முதல்ல இதுல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பார்க்கலாம். ஸோ கிராஃப் ஷீட்ல நான் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்களுக்கு நடுவுல இருக்க இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ x1லையும் ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல y1 அப்படின்ற பாயிண்ட்லையும் பிளாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து x1, y1. இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இது x2னும் ஒய் ஆக்சிஸில் இந்த பிளேஸை y2ன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து x2, y2 அப்படின்னு இருக்கு. இவங்களோட டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சும்மா இது வந்து ஒரு 2, இது வந்து ஒரு 5, இது ஒரு 3, இது ஒரு 7 வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக 2, 3 அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து 5, 7 அப்படின்னு அர்த்தம். இதுதான் பிளாட் பண்ணியிருக்காங்க. இது நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக இதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்தும் இப்படி ஒரு இங்கேருந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன், இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி சும்மா வரைஞ்சிக்கோங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் இருக்கு, இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 5 - 2 3 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ல. அதே மாதிரி ஜென்ரலாக இப்போ இந்த பாயிண்ட் வந்து x2, இந்த பாயிண்ட் வந்து x1. அப்போ இதோட லென்த் எவ்வளோ இருக்கும்னா x2 - x1 இருக்கும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது 7, இது 3 அப்படின்னா இதோட லென்த் வந்து 7 - 3. ஆக்சுவலாக இதோட லென்த் வந்து 4 யூனிட். அப்போ வந்து வேரியபிளில் பார்க்கும்போது இந்த y2லேருந்து இந்த y1 மைனஸ் பண்ணால் இதோட லென்த் தெரிஞ்சிடும். அப்போ இதோட லென்த் வந்து y2 - y1 அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட லென்த் A, இதோட லென்த் B, இதோட லென்த் வந்து C அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு பித்தாகரஸ் அப்ளிகேஷன் படி ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். இது இந்த லென்த்தை தான் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட். இதில் ஹைபார்டெனஸ் சைடு யாருன்னா D தான். அப்போ D ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒன்று வந்து x2 - x1 அப்படின்றது ஒரு சைட், இன்னொரு சைடு வந்து y2 - y1 அப்படின்றது y2 - y1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம என்ன ஆக்கிடுவோம்னா 0 ஆக்கிடுவோம். அப்போது நம்மளோட ஃபார்முலா எப்படி கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0, 0 டு எனி பாயிண்ட். 0, 0 நம்ம ஆரிஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரிஜின்லேருந்து எந்த ஒரு பாயிண்ட் கேட்டாலும் இந்த ஃபார்முலாவில் x1 y1க்கு பதிலாக 0 0வும் x2 y2க்கு பதிலாக xும் yயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது x² + y² அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ், பிலேருந்து சிக்கு டிஸ்டன்ஸ், சிலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி 3 டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி வந்ததுன்னா ஏபி, பிசி, சிஏ மூணும் சேமாக வந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலாக வருது, ஏபியும் ஏசியும் சேமாக இருக்குது, பிசி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோட லென்த் வேறு, இதோட லென்த் வேறு, இதோட லென்த் வேறு, மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லலாம், பித்தாகரஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதே நம்ம செக் பண்ணணும். அப்புறம் ஹவு டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்க்கலாம். குவாட்ரிலேட்டரல்னா 4 சைடட் ஃபிகர்ஸ். 4 சைடட் ஃபிகர் ஒரு 4 வெர்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பேசிக்கா குவாட்ரிலேட்டர்ல 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏ, பி, சி, டி. நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு, சில இருந்து டிக்கு, டில இருந்து ஏக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது எல்லாமே சேமா வரலாம். அதாவது ஏபியோட லென்த்து, பிசியோட லென்த்து, சிடியோட லென்த்து, டிஏவோட லென்த்து நாலுமே ஈக்குவலா வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப்போசிட் சைடு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஏபியும் சிடியும் ஒரே லென்த்தாவும் ஏடியும் பிசியும் ஒரே லென்த்தாவும் இருக்கும். இப்படியும் கிடைக்கலாம், இப்படியும் கிடைக்கலாம். ஒருவேளை எல்லாமே ஈக்குவலா வந்ததுன்னா நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று அது ஸ்கொயராவோ இல்லை ராம்போஸாவோ இருக்கும், இல்லை ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ரெக்டாங்கிளாவோ இல்லை பேரலோகிராமாவோ இருக்கும். இதை எப்படி மேம் கன்ஃபார்ம் பண்றது? இது ஸ்கொயர் தான், இது ரெக்டாங்கிள் தான், இது ராம்போஸ் தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா இப்போ 4 சைடும் ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்க. இப்போ இது வந்து ஏ, பி, சி, டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது 4 சைடும் ஈக்குவல்னு கிடைச்சாச்சு. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது டயகனல்ஸ்.
ஏசியோட லென்த்தையும் பிடியோட லென்த்தையும் கண்டுபிடிக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா அதை ஸ்கொயர்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஏபிசிடி அப்படின்றதோட 4 லென்த்தும் ஈக்குவலா இருக்கு. ஆனா டயகனல் பார்க்கும்போது அதாவது ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா அதை நம்ம ராம்பஸ்ன்னு சொல்லணும். ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராம் கூட அதே கண்டிஷன் தான். ஏபிசிடி அப்படின்றதுல ஆப்போசிட் சைடு ஏபியும் சிடியும் ஒரே மாதிரியும் பிசியும் ஏடியும் ஒரே மாதிரியும் வந்து அதோட டயகனல்ஸ் அதாவது ஏசியும் பிடியும் கூட சேமா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லணும். டயகனல்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்ததுன்னா அதை ரெக்டாங்கிள்னு சொல்லணும். ஏபிசிடி அப்படின்ற குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் சைட் சேமா வராங்க, ஆனா நம்மளோட டயகனல் சேமா வரல. அதாவது ஏசியும் பிடியும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா நம்ம அதை பேரலோகிராம்னு சொல்லணும். இதுதான் நம்மளோட 4 டைப். பேரலோகிராம்ல மட்டும் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு உங்களோட புக் எக்ஸசைஸ்ல. இந்த டயகனல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட லென்த் வந்து ஈக்குவலா இருக்காது, ஆனா இட் வில் பைசெக்ட் ஈச் அதர். இப்போ இந்த இடத்துல ஓன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஓல இருந்து ஏயோட லென்த்தும் ஓல இருந்து சியோட லென்த்தும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓல இருந்து பியோட லென்த்தும் ஓல இருந்து டியோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டா இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இதுல 2,3ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4,1ன்றது ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் x1 y1னும் ரெண்டாவது பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 முதல்ல x2 வந்து இங்க 4 இருக்கு. ஸோ 4 மைனஸ் ஃபார்முலால இருக்கு, மைனஸ் எழுதிட்டு x1 எழுதணும். x1 வந்து 2 the whole square பிளஸ் y2 ஓட பிளேஸ்ல 1 கொடுத்துருக்காங்க, மைனஸ் y1 ஓட பிளேஸ்ல 3 இருக்கு, 3 போட்டு இங்க ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் 4ல 2 மைனஸ் பண்ணா இங்க 2 ஸ்கொயர் பிளஸ் இங்க 1ல மைனஸ் 3 மைனஸ் பண்ணா மைனஸ் 2 the whole square அப்படின்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணா 4, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் 4 தான் கிடைக்கும். அப்போ ரூட் 8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரூட் 8 நம்ம அப்படியேவும் விடலாம், இல்லைன்னா இதை வந்து 2 × 2 × 2ன்னு இப்படி பிரிச்சு எழுதிட்டு ரெண்டு 2க்கு ஒரு 2 காமனா வெளியில எடுத்துடலாம். 2 ரூட் 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதியும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட டிஸ்டன்ஸோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் முதல் பாயிண்ட் வந்து x1 அடுத்த y1 எடுங்க, அடுத்து x2 இதை y2ன்னு எடுத்துக்கோங்க. நம்மளோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸோட ஃபார்முலா இதுதான், இதுல தான் அப்ளை பண்ண போறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2க்கு பதிலாக கொஸ்டின்ல -1 இருக்கு, -1 மைனஸ் x1க்கு பதிலாக -5ன்னு கொடுத்துருக்காங்க. திருப்பியும் -5 நீங்க போடணும். நீங்க இந்த மைனஸ் ஃபார்முலா ஓடுது, இந்த மைனஸ் கொஸ்டின்ல இருந்து கிடைக்கிறது ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1. y2க்கு பதிலாக கொஸ்டின்ல 3 கொடுத்துருக்காங்க, மைனஸ் y1 ஓட பிளேஸ்ல 7 இருக்கு. அப்ப இங்க ஸ்கொயர்னு போடணும். ஸோ எழுதியாச்சு. இப்ப ரூட் ஆஃப் இது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது முதல்ல இந்த -1 அப்படியே இருக்கு, இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது இது +5 ஆயிடும். ஸ்கொயர் பிளஸ் 3ல 7 மைனஸ் பண்ணா -4 ஸ்கொயர்னு வரும். அடுத்து இங்க 5ல 1 மைனஸ் பண்ணா 4 ஸ்கொயர் பிளஸ் இது -4 ஸ்கொயர் பண்ணா 16 தான் கிடைக்கும். இங்கே 4 ஸ்கொயர் பண்ணா 16 பிளஸ் 16. இது வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும் போது. ஒன்னு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நம்ம 32ன்னு எழுதிட்டு நீங்க வந்து 32 வந்து 2 டேபிள்ல 16, 2 டேபிள்ல 8, 2 டேபிள்ல 4, 2 டேபிள்ல 2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 5 டைம்ஸ் 2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இது 5 2 இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2, இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 வெளில வந்துரும். இந்த ஒரு 2க்கு பேர் இல்லாததுன்னா உள்ளே இருக்கும். அப்ப இதை நம்ம 4 ரூட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து டைரக்டா எப்படி பண்றதுன்னு பாருங்களேன். இப்ப இங்க √16 பிளஸ் √16 வந்ததா, ரூட்டுக்குள்ள இப்படி 16 காமனா எடுத்துட்டு உள்ள 1 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் 4 4s are 16 அப்படின்னு, அதனால 16ல இருந்து ஒரு 4 வெளியில எடுத்துட்டு இந்த 1 + 1 நம்ம √2ன்னு எழுதிக்க முடியும். இப்படி கூட நீங்க டைரக்டா பண்ணலாம், ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும்போது. ஸோ இதான் உங்களோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின்ல வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இது உங்களோட x1, இது y1, இது x2, இது y2. உங்களோட டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதுதான். ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2க்கு பதிலாக கொஸ்டின்ல -a கொடுத்துருக்காங்க. ஸோ -a இங்க ஃபார்முலாவோட மைனஸ் போட்டுட்டு x1 போடலாம். x1 வந்து +a கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் பிளஸ் y2க்கு பதிலாக கொஸ்டின்ல -b இருக்கு. இங்க ஃபார்முலாவோட மைனஸ் y1 ஓட வேல்யூவும் bன்னு கொடுத்துருக்காங்க, போட்டு இங்க ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ரூட் ஆஃப் -1a -1a ஆட் பண்ணா -2a the whole squared வரும். அதே மாதிரி ரெண்டு bயும் ஆட் பண்ணும்போது -2b the whole squared அப்படின்னு கிடைக்கும். உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர். அதே மாதிரி இவங்களையும் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4, b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு டேர்ம்லயுமே 4 காமனா இருக்கிறதுனால 4 வெளில எடுத்துடலாம்.
உள்ள வந்து ஒரு a ஸ்கொயர்டும் ஒரு பிளஸ் b ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். 4 வந்து 2 2s எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு 2 ரூட்ல இருந்து வெளில வந்துடும். ஆனா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்டை நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது, அதை அப்படியே விட்டுறணும். ஏன் மேம் a ஸ்கொயர்ல இருந்து a வெளில வரல அப்படின்னா வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா அது மல்டிபிள் இருந்தாதான் 2a இருந்து ஒரு a 2b இருந்து ஒரு bன்னு எடுக்க முடியும். இல்லைன்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருந்ததுன்னா எடுக்கலாம். ஆனா இப்படி செப்பரேட்டா ஸ்கொயர் இருக்கும்போது எடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த பிளஸுக்கு வந்து ஸ்கொயரே இல்லாத மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்படிதான் வெளில எடுக்கணும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை வந்து இங்கே யூனிட்ஸ் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 0,0 36,15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0,0னா ஆரிஜின்ல இருந்து அப்படின்னு அர்த்தம். ஒன்று அதே ஃபார்முலாவே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கண்டிப்பா 0 0 வரதுனால டைரக்டா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பண்ணாலே போதும். எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின்ல 36 கொடுத்துருக்காங்க. அப்ப 36 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 36 ஸ்கொயர்னா 36 into 36 பண்ணணும். 36 into 36 மல்டிபிள் பண்ணா 1296 கிடைக்கும். 15 ஸ்கொயர் பண்ணா 225. ஸோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். 1521 இந்த நம்பரை வந்து ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும். ஒன்னு லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. 1521 அப்படின்ற நம்பரோட ஸ்கொயர் ரூட் பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பரா பேர் எடுத்துக்கோங்க. பேர் எடுத்தாச்சு. இப்போ 15க்கு முன்னாடி வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருன்னா 3 3s are 9 கிடைக்கும். ஸோ இங்க 9 எழுதிக்கலாம். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க 6. இந்த அடுத்த பேர் அப்படியே தான் இருக்கணும் 2 1. இங்க வந்து மேல வந்து 2ல மல்டிபிள் பண்ணுங்க. 2 3s are இங்க 6 போடணும். 6 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இங்க கடைசியில 1 வந்திருக்குது அப்படின்றதுனால 1 61 into 1 61 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அதர் ஆப்ஷன் 9 பண்ணி பார்க்கணும். 69 into 9 மல்டிபிள் பண்ணா 621 கிடைக்குது. ஸோ 39 சார் தான் இந்த நம்பர் கிடைக்கும். இப்போ 39 யூனிட்ஸ்ன்றது கரெக்ட் ஆன்சர். இதை இப்படியே யோசிக்கலாம். இல்லைன்னா எஸ்டிமேஷன் மெத்தட்ல முதல் நம்பரை 3 3s கெஸ் பண்ணிட்டீங்கல்ல, கடைசி நம்பர் இங்க 1ல முடிஞ்சிருக்குல்ல, அப்போ ஒன்னு 31 into 31 இல்ல 39 into 39 ரெண்டு ஆப்ஷன் தான் பாசிபிள். அப்படியே யோசிச்சு பண்ணலாம். இல்ல இந்த நம்பர் வந்து 1600 விட கம்மியா இருக்கு, அப்போ 40 விட சின்ன நம்பர் தான் ஆன்சர்ல வரும்னு சொல்லி ட்ரையல் மெத்தட்லயும் இந்த ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ 39 யூனிட்ஸ் தான் அந்த ரெண்டு நம்பருக்கும் ஆன டிஸ்டன்ஸோட கரெக்டான வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.